டாடா ஐபிஎல் 2025 இன்னைக்கு மேட்ச் நம்பர் 30 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் நேற்று டெல்லி முதல் முறையாக ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. அதனால் ஒரே ஒரு தோல்வி இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் 4 வின், டெல்லி கேபிட்டல்ஸ் 4 வின். ரன் ரேட்டில் குஜராத் வந்து டாப்பில் இருக்காங்க, 2வது இடத்துல டெல்லி இருக்காங்க. ஆனால் தோல்வின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோல்வி தான். இவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு அப்படிங்கிறதா. சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 மேட்ச் 1 வின் 5 தோல்வி. இப்போ இன்னும் 8 மேட்ச் இருக்குது. இப்போது 8 மேட்ச்சில் ஒரு 7 மேட்ச் வின் பண்ணால் கூட இங்கே என்ன வரும், 8 வின்னு வரும். மினிமம் 7 வின்னு வந்தால் தான் குவாலிஃபை ஆக முடியும். 8 வின் வந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்காக போய் உட்காரலாம். 6 வின்னுன்றது டூ ஆர் டை மாதிரி இருக்கும். ஸோ 8 மேட்ச்சில் இன்னும் ஒரு 6 மேட்ச் வின் பண்ணால் 7 பாயிண்ட்ஸ். 8 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணோம். 8 மேட்ச்சில் 8மே வின் பண்ணால் சூப்பர். 8ல் 7 வின் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக மாற்றங்கள் பண்ணி சில விஷயங்கள் அவங்க பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலை அப்படிங்கிற பொழுது சேம் பேட்டர்ன் சேம் ஃபார்மேட்டில் தான் விளையாடுறாங்கன்னா இது எப்போவுமே 10வது இடத்துல தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே 2 மேட்சஸ் வின், ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ண ஒரே டீம் சிஎஸ்கே மட்டும்தான். டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே 2, 3, 4ன்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் 5 தோற்றுருக்கோம். ஸோ மும்பை எப்படி கம்பேக் பண்ணாங்களோ, அதே 2 வின் எடுத்தாங்களோ, அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 வின் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 6 டீம் 6 மேட்ச் விளையாடிப்பாங்க. டெல்லி மட்டும்தான் 5 மேட்ச் விளையாடிப்பாங்க. சென்னை 6 மேட்ச் விளையாடிடுச்சு. ஸோ எல்லாருமே 6 மேட்ச் விளையாடி எல்லாருமே 2 வின்னு 3 வின்னு 4 வின்ல இருக்காங்க. சென்னை மட்டும்தான் ஒரே ஒரு வின்னு. ஸோ சென்னை இன்னைக்கு தோனி ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணாலுமே இம்பேக்ட் வந்து ஒரு 40% சிஎஸ்கேக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா தோனி 5 முறை டைட்டில் வின் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு மாற்றங்கள் கொண்டு வரலாம். அப்படி மாற்றங்கள் கொண்டு வராத பட்சத்தில் லாஸ்ட்டு லூப் ஹோல் மாதிரி, லாஸ்ட் சான்ஸ் மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி ஒரு டீம் போடுறீங்கன்னா அது இன்னைக்கு தான் ஒரு 40%. இந்த மேட்சும் தோக்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற மேட்சஸ் வந்து சிஎஸ்கே வின் பண்ணாலும் எந்த யூஸுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 6ல் 4 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான பிளேஸில் இருக்காங்க, அதை பார்ப்போம். மேட்ச் நம்பர் 30 பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் லக்னோ ஸ்டேடியம். இது எல்லாமே ஷார்ட்டஸ்ட் பவுண்டரி. இது கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக். இங்கே நடந்த மேட்சஸ்லாம் ஒரு ஸ்கோர் கார்டு சம்மரி. யார் யாரெல்லாம் விளையாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், பிரியான்ஷ் ஆர்யா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ 2 பேட்ஸ்மேன் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே சஷார் சிங் சேர்த்திங்கன்னா 3 பேட்ஸ்மேன், டோட்டலாக ஒரு 3 பேட்ஸ்மேன் வராங்க. போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு மார்க்கோ ஜான்சன், ஒரு விக்கெட்டு, அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் ஒரு விக்கெட். அப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 3 விக்கெட் வருது, 3 பேட்ஸ்மேன் வராங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏடன் மார்க்ரம் 15, நிக்கோலஸ் பூரன் 75 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், மிச்சல் மார்ஷ் 72, இங்கே டேவிட் மில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் 27. ஸோ இங்கே ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் வராங்க, 3 மீன்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர் வராங்க. இங்கே பார்ப்போம், நிக்கோலஸ் பூரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ கம்பல்சரி லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. மிச்சல் மார்ஷ் டிஃபால்ட்டு இதுவாக அடிக்கிறாரு. ஷர்துல் தாக்கூர் 2 விக்கெட்ஸ், சித்தார்த் 2 விக்கெட்ஸ், திக்வேஷ் சிங். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போம், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி என்ன பண்ணியிருக்காங்க, 171, 203, 186 ஃபார் 4. அப்போது 7 விக்கெட் விட்டுருக்காங்க, 8 விக்கெட் விட்டுருக்காங்க, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. அப்போது எதெல்லாம் செகண்ட் பேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங், இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங், இது வந்து செகண்ட் பேட்டிங். 19.3 ஓவர். இவங்க செகண்ட் பேட்டிங்கில் 16.2 ஓவர். அப்போ இது செகண்ட் பேட்டிங். இப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 203 அடிச்சிருக்காங்க. அதே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 171 அடிச்சிருக்காங்க. இங்கே 186 செகண்ட் பேட்டிங்கில் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் பேட்டிங் வின்னு, இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் வின்னு, இங்கே வந்து செகண்ட் பேட்டிங் வின்னு. ஸோ சேசிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்குது. சேசிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 விக்கெட்டு, இங்கே 2 விக்கெட்டு, இங்கே வந்து 5 விக்கெட். அப்போ சேசிங்கில் விக்கெட் வந்து கம்மியாக போகுது. செகண்ட் பேட்டிங் டீம் வந்து விக்கெட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. 2 விக்கெட்டு, 4 விக்கெட், 5 விக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து டிப்ஸ். இப்போ ஸ்கோர் கார்டு பார்ப்போம்.
ஏடன் மார்க்கரம், நிக்கோலஸ் பூரன். இந்த கிரவுண்ட் பர்டிகுலர் வினியோவை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி. ஏடன் மார்க்கரம், நிக்கோலஸ் பூரன் and ஆயுஷ் பதோனி. மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்கரம் and ஆயுஷ் பதோனி. திரும்ப ஏடன் மார்க்கரம், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏடன் மார்க்கரம் மஸ்ட் பிக்காக இருக்கார் அந்த கிரவுண்டில், நிக்கோலஸ் பூரன் மஸ்ட் பிக்காக இருக்கார், ஆயுஷ் பதோனி மஸ்ட் பிக்காக இருக்கார். இந்த 3 பிளேயர் வந்து டிஃபால்ட் பிக்காக இருக்காங்க. இதில் மிச்சல் மார்ஷ் உள்ளே வந்தார்னா அவரோட சேர்த்திங்கன்னா 4 பிளேயர் டிஃபால்ட் பிக்காக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்கோர் கார்டும் பாருங்கள். இங்கே நடந்த ஸ்கோர் கார்டில் மார்க்கரம் 28, அடுத்தது மார்க்கரம் 53, அடுத்தது மார்க்கரம் 58. சூப்பர். மார்க்கரம் டிஃபால்ட் பிக். மிச்சல் மார்ஷ் 0, மிச்சல் மார்ஷ் 60 அண்ட் ஏடன் மார்க்கரம். இது கான்செப்ட். இதே தான் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மிச்சல் மார்ஷ் இருக்காரு, ஏடன் மார்க்கரம். ரிஷப் பண்ட் வந்து ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயராக மிச்சல் மார்ஷ் இருக்கார். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி டேவிட் மில்லர் அப்படிங்கிறவர் ஒரு செகண்ட் பேட்டிங்கில் வராருன்னா அவர் ஒரு ஃபினிஷிங் ரோல் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல டேவிட் மில்லர் வந்து இருப்பார். இப்போ நமக்கு டிஃபால்ட் பிக் என்ன அப்படிங்கிறது தெரியும். மார்க்கரம் வந்து டிஃபால்ட்டு, மிச்சல் மார்ஷ் இருந்தாருன்னா மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டு. இந்த டிஃபால்ட் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து டீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். ஷர்துல் தாக்கூர் 2 விக்கெட்ஸ். இந்த இடத்துல திக்வேஷ் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கம்பல்சரி திக்வேஷ் சிங் வந்து எல்லா மேட்சஸ்க்கும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரும் ஒரு டிஃபால்ட் பிக்காக இருப்பார் திக்வேஷ் சிங். அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூரும் நல்ல ஃபார்மில் நல்ல வேரியேஷன்ஸில் போடக்கூடிய ஒரு போலராக இருக்கார். ஷர்துல் தாக்கூர், திக்வேஷ் சிங். அடுத்த ஸ்கோர் கார்டு பாருங்க. ஷர்துல் தாக்கூர் 1 விக்கெட்டு, திக்வேஷ் சிங் 1 விக்கெட். இதில் மட்டும்தான் ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுக்கல, ஆனால் திக்வேஷ் சிங் 2 விக்கெட். அப்போ திக்வேஷ் சிங் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட். ஸோ டோட்டலாக ஒரு விக்கெட் எடுக்கிறார். அதேமாதிரி ரவி பிஷ்னாய் அண்ட் ஆவேஷ் கான் பார்ப்போம். ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான் 2 விக்கெட், 1 விக்கெட். அதே மாதிரி ஆவேஷ் கான் 1 விக்கெட் அண்ட் ரவி பிஷ்னாய் 0 விக்கெட். அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் 0 விக்கெட். ஸோ ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய் வந்து ஒரு சில மேட்சஸ் தவிர மீதி எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் இப்போ ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருக்குது. அபோவ் 190க்கு மேலே தான் கண்டிப்பாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டலாக 16 மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8, பேட்டிங் செகண்டும் 2. ஆவரேஜான ஸ்கோர் 165, ஹைஸ்ட் ஸ்கோர் 235, லோயஸ்ட் ஸ்கோர் 108. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இங்கே நடந்ததும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 235. இது எல்லாமே பழைய ஸ்கோர் கார்டு 2024. நம்ம வந்து இப்போ இந்த சீசனில் 3 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே 180 for 2, 145 for 6, இங்கே 199 for 3. இந்த சினேரியோஸ் தான் அப்ளிகபிளாக இருக்குது. டோட்டலாக 5 மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங் 1 மேட்சும், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு இம்பேக்ட் உண்மையிலேயே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, இந்த 3 பிளேயர் தான். இந்த 3 பிளேயர் தாண்டி வேற யாரும் இம்பேக்ட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கான்வே தட்டி ஒரு 30 ரன், ரச்சின் ரவீந்திரா தட்டி ஒரு 35 ரன், சிவம் தூபே ஒரு 10 பால்ல 25 ரன், 30 ரன். இப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பிளேயர் ட்ரீம் டீமில் வரலாம். அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது ஒரு மஸ்ட் பிக். அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் எதிர்பார்க்கலாம். கலீல் அகமது, அம்போஜ் வந்தார். ஸோ கம்போஜ் அவர் வந்து ஒரு பிக்காக இருப்பார். ட்ரிபாத்தி, விஜய் சங்கர், தீபக் கூட இந்த 3 பேரும் பிக் பண்ணுறதே வேஸ்ட். ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜாலேருந்து ஒருத்தர். MS தோனி ஃபார்முக்கு வந்தாருன்னா ஒரு 10 பால்ல 40 ரன் அடிச்சாருன்னா ட்ரீம் டீமில் வருவார். ஸோ ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் MS தோனி. இதுதான் அந்த டீம் பிக்காக இருக்கும். இங்கே பார்ப்போம். நூர் அகமது, கலீல் அகமது, சிவம் தூபே. டிஃபால்ட் பிக் வந்து திக்வேஷ் சிங் கம்பல்சரி 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஏடன் மார்க்கரம் சம ஃபார்ம், பவர் பிளேலே 50 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். நிக்கோலஸ் பூரன் 30 பால் 80, 90 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். நூர் அகமது, கலீல் அகமது, சிவம் துபே 3 பிளேயர். திக்வேஷ் சிங்
ஏடன் மார்க்கரம், நிக்கலஸ் பூரன் டோட்டல் 6 பிளேயர். மிச்சல் மார்ஷ் உள்ளே வந்தாருன்னா அவர் ஒரு 7 பிளேயர். ஸோ இந்த 7 பிளேயரோட இன்னும் ஒரு 3 பிளேயர் ஆட் பண்ணலாம். 3 பிளேயரில் வந்து கார்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். தோனி மேபி வேணால் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டீமில் வந்து போலிங் யூனிட்லேருந்து 2 பிளேயர் ஆட் பண்ணலாம். அந்த 2 பிளேயர் வந்து திக்விஜய் சிங், ரவி பிஷ்னாய், வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்கள் டீம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் ஹோப் ஃபார் சிஎஸ்கே டீம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.